ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தார்ப்பா. அவர் கொஞ்சம் நல்ல வசதி இருந்தது. பணம், செல்வம் எல்லாம் இருந்தது. அது வயதானவுடனே அவர் தன்னுடைய 2 பையங்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் வேணுங்கிற அளவு செல்வத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டார். மனைவி இல்ல. அவர் காலையில குளித்த உடனே அவருடைய அலமாரியை திறந்து பார்ப்பாரு. அப்படி மகிழ்ச்சியா ஒரு மரியாதையோடு இருந்து கதை பூட்டிக்கிறார். இது இந்த 2 மகன்களுக்கு பிரித்து எல்லா ரூபாயும் கொடுத்தாலும் இன்னும் அப்பா வந்து ஏதோ ஒன்று உள்ளே வச்சுருக்காரு, அதை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு 2 மகன்களுக்கும் இதே தினமும் இது அதில் மனசில் வச்சுக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் திடுதிப்புன்னு அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். முதியவர் இறந்தவன் அவர் ஓடி போய் அலமாரி தான் திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அங்கே அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ, இறந்த அம்மாவுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது கீழே என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டு, எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, வாழ்க வளம்னு ஒரு வார்த்தை எழுதிருந்துச்சு. இதை பார்த்து தான் அந்த அப்பா நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காரு, வணக்கம் போட்டு இது பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு திருப்தி அப்போ தான் ஆச்சு. அதாவது போதும் என்ற மனசே பொன் செய் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தும் திருப்தி இல்லாமல் இன்னும் அப்பா வச்சுருக்காருன்னு அவங்கள கற்பனை பண்ணிகிட்டு இருந்து அதனால வரையும் இன்னும் அந்த நாள் பூரா வேஸ்ட்டாகி இருந்திருக்காங்க சந்தோஷப்படாமல். பிறகு தான் அதுக்கு பின்னால் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணி ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆசை ரொம்ப இருக்கக்கூடாது, கற்பனையும் இருக்கக்கூடாது, திருப்தி இருக்கணும் எதுலேயும்ப்பா. இதுதான் நீதி கதை. எதுலேயும் திருப்தி அடைஞ்சிட்ருக்கணும், போதும்னு இருந்தால் அதில் திருப்தி, நிறைவான எண்ணம் இருக்கணும்ப்பா. இதுதான் அந்த கதையினுடைய நீதி. கதை போமா